அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனங்களில் முறைகேடு என இடி கூறிய புகார் தொடர்பாக அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி இதுவென அமைச்சர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, அமைச்சர் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, முழுமையான விவரங்கள்? வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலம் நிரப்பப்பட்ட நேரடி நியமனங்கள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இடி இது தொடர்பாக குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் அவருடைய பதிலில் திராவிட மாடல் அரசுக்கு அவர் பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசினுடைய இந்த அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டுகால முந்தைய வங்கி கணக்கு ஒன்றை தூசி தட்டி எடுத்து அதை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை மேற்கொள்ள ஒரு முயற்சிதான் இது என்றும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் குறித்த அந்த விளக்கத்தையும் அறிவித்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமலும் காலி பணியிடங்கள் அதிகமாக நிர்வாகத்தை மேற்கொள்வதில் இருந்த சிரமங்கள் இருந்த நிலையில் 2019 பணியிடங்களில் நேரடி நியமனமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த 2/2/2024 அன்று அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பணியிடங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 2569 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. இவைகள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இப்பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவு முறையற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வுகளிலிருந்து விண்ணப்பம் பெறுவதற்காக தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கி அதன் மூலம் 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இணைய வழியில் நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 591 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டன என்றும், இந்த எழுத்து தேர்வுகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழக மதிப்பீடு மூலமாக செய்யப்பட்டு எழுத்து தேர்வு முடிவுகளும் இணையதளத்தில் 20/9/2024 அன்று வெளியிடப்பட்டதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நியமன முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டதால் இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிருந்து ஒரு ஆட்சேபனை கூட தற்போது வரை பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதனையடுத்து பல்வேறு பணியிடங்களுக்கு பணி தகுதியின் அடிப்படையில் அதிகாரிகள் மேற்கொண்ட தேர்வுக்குழுவில் அமைக்கப்பட்டுள்ள சுட்டிக்காட்டியபடி படிப்பறிவு மற்றும் பட்டப்படிப்பு பதவிக்கு 13 குழுவினரால் 7,272 தேர்வுகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்வு தேர்வுகளும் நடத்தப்பட்டன என்றும், இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வுகளும் முடிவுற்ற பின்னர் இறுதி தேர்வுகள் முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2,538 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நேரடி நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தடையாணைகளுக்கு நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த 4/7/2025 அன்று அனைத்து தடைகளும் உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டு இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர்கள் வழங்கினார். இத்தகைய ஒரு வரலாற்று சாதனையை நகராட்சி நிர்வாகம் தற்போது சிந்திப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்றும், இத்தகைய தேர்வுகள் மூலம் பல்வேறு விஷயங்களை, அதாவது அண்ணா பல்கலைக்கழகமானது உலகில் தலைச்சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகம் ஒன்று என்பதையும் இப்பல்கலைக்கழகம் மூலமாக தான் நேரடியாக இதற்கு ஆள் எழுத்தோம் என்றும் கூறியிருக்கிறார். கடந்த 2012, 13, 14, 15 மற்றும் 17 ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த நிலையில்தான் 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கூட நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தலையிட்டதால் தவறுகள் நடந்துள்ளன என்று கூற்று அழைப்பு கூறியிருக்கிறார். 2 லட்சம் தேர்வுகள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கு அதிகமான விண்ணப்பர்கள் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2,538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்ட நிலையில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என்றும், அரசியல் நோக்கோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகள் வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.